மூஞ்சில இப்பதான் பிரைட்னஸ் தெரியுது. வெயிட்டா இருக்கேப்பா. என்ன செய்தா? 7 பவுன் இது. இது வந்து 4 பவுன் மொத்தம். 4 பவுன் செயின். ஸ்டோன் கழுத்துல இருக்குதே தெரியலையே. ஆல்ரெடி முறுக்கு செயின் போட்டிருந்தேன். அதே மாடல் வேணா நம்ம வித்தியாசமா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த டிசைன் எடுத்திருக்காரு. நம்ம எடுத்துட்டு போன நகை இல்லாம எக்ஸ்ட்ரா 1,67,000 பே பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மணி 9:20 ஆகுது. ஜஷிதாக்கு லீவ் விட்டாங்க. 2 பேரும் தூங்கி எழுந்திருக்கிறதுக்கே 9 மணி ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நகை கடைக்கு தான் போறோம். அக்ஷய திருதி வருது இல்லையா, பேபி கிட்ட வந்து அக்ஷய திருதிக்கு நகை வாங்கலாம்னு சொல்லிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் பிளான் வச்சிருந்தேன், கண்டிப்பா உனக்கு நகை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னன்னா மோதிரம் சின்னதா கையில வாங்கி கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு பிளான் வச்சிருந்தேன். ஆனா அது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நடந்தது. என்னோட தாலி செயின் இருந்ததுல ஃப்ரெண்ட்ஸ், அந்த முறுக்கு செயின் அது வந்து பாத்தீங்கன்னா உடைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் வந்து பேபிகிட்ட மாத்தி தர சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். என்னன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கருப்பாயிடுச்சு, ரொம்ப அதை மாத்துங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, இதெல்லாம் வந்து எப்படி மாத்த முடியும், இதெல்லாம் மாத்தினா செலவாகும் சொல்லிட்டு நாங்க அதெல்லாம் மாத்தவே இல்லை. மெயினா அதிகமா செலவாகும் தான் செய்யுதா, இருக்கிற தங்கத்தை மாத்தினா செலவு தான் ஆகும். சரி இங்க பாருங்க, அது வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சிருச்சு, பயங்கரமா உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு நேற்று தான் பார்த்தேன் குளிக்கும் போது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உடஞ்சி தனியா கட் ஆயிடுச்சு இந்த செயின் அப்படியே. ஸோ இது வந்து பத்த வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஸோ பத்த வச்சாங்கன்னா பத்த வச்சு போட்டுன்னு வரலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து 4 பவுன் மொத்தம், 4 பவுன் செயின். இது கொடுத்துட்டு ஒரு 3 பவுன் அதிகமாக காசு செலவாகாத மாதிரி 3 பவுன் புதுசா வாங்கிக்கலாம். தங்கம் விலைக்கு வந்து பார்த்தோன்னா 4 பவுன் ஒரு மேக்சிமம் ஒரு 20,000 30,000 கூட கொடுத்து மாத்திக்கலாம். ஆனா எவ்வளவு கேட்பாங்கன்னு தெரியல. ஸோ போய் பார்ப்போம். 4 பவுன் செயின் ஃப்ரெண்ட்ஸ். என் கல்யாணத்துக்கு எங்க அம்மா அப்பா வந்து போட்டது. ஸோ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி கஷ்டமாவே இருந்தது. இது உடஞ்சிருச்சு வேற. ஸோ நீங்க மாத்தலாம் சொல்லிட்டு போறோம். மாத்த முடியுதா, எவ்வளவு பட்ஜெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். புது செயின் போய் ஒரு 5 பவுனா வாங்கிட்டேன் எங்க வீட்டுல. நான் அதை மாத்துறதுக்கே வேணான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ உடஞ்சதுனால வேற வழி இல்லாம உன்னை கூட்டு போய் மாத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். என் தங்கனாலே வந்து அதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை. ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வாங்கி போட்டுக்கலாம், அது வந்து சேவிங்ஸா இல்ல ஒரு இதுவா வச்சுக்கலாம் வீட்டுல. ஆனா பழைய தங்கத்தை மாத்தனா வச்சுக்கலாம், நமக்கு லாஸ் தான் ஆகுமே எப்பவுமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. வேற ஏதாவது நெக்லஸ் ஆரம் அது மாதிரினா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது நம்ம கழுத்துலேயே போட்டுன்னு இருக்கிறது. திடீர்னு மஞ்சள் கயிறு வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு போட்டிருக்கேன், வித்தியாசமா இருக்கு. நம்ம இதை போய் மாத்திட்டு வந்துடலாம். அதிகமாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். அப்படியே இதுவே 4 பவுனே எடுத்துட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 3 பவுன் அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் பேபி வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டோம். ஜஷிதா ஸ்கூலுக்கு போயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அவ வரதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வாங்கிட்டு வரணும். 3 மணி தான் ஃப்ரெண்ட்ஸ் டைம். இங்க இருந்து நம்ம ஒரு 2:45 வரைக்கும் இங்க இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நீ செலக்ட் பண்ணி நகையை எடுத்துடணும். ஓகே, நகை கடையில ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. இது என்ன நம்ம டிசைனா பார்க்க போறோம். இருக்கிறதுல ஒரு 4 டிசைன் தான் இருக்கும். முறுக்கு செயின், அப்புறம் ரோப் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த முத்தா வச்சது பட்டாய டிசைன், அந்த முகப்பு வச்ச மாதிரிலாம் இருக்கும். அது முகப்பு வச்ச மாதிரி தான் பேபிகிட்ட கேட்டேன். அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. லைனா வாங்கிக்கலான்னு போய் பார்ப்போம் அங்க டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கழுத்துல இருக்குதே தெரியலையே. ஓடு வெயிட்டா இருக்கேப்பா. என்ன செய்தா? 7 பவுன் இது. நல்லா இருக்கா? கண்ணாடியில காட்டு. 7 பவுன் அது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நகை எடுத்தாச்சு. வீட்டுக்கு போய் பார்க்கலாம். ஜாலியா இருக்கு போல இருக்கு. மூஞ்சில இப்பதான் பிரைட்னஸ் தெரியுது. காலையில இருந்து டல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஹாப்பி அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா செயின் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்பதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. போகும்போது பயந்துகிட்டே போனேன், பேபி எக்ஸாம் ஃபீவர் வருது பேபி, பயமா இருக்கு பேபின்னு சொல்லிட்டே போனேன். எங்க எக்ஸ்ட்ரா செலவு வந்துருமோன்னு சொல்லிட்டு நான் ஓரளவுக்கு காசு இருந்த காசை வச்சு மேனேஜ் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. இப்பதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ரொம்ப நாளாவே அந்த செயின் மாத்தி தர சொல்லி பேபிகிட்ட கேட்டேன். பட் தங்கம்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா வேஸ்ட் தான் செஞ்சதா, வேஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப தானாவே உடஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். போய் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே போட்டுக்கிறோம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் பேபிகிட்ட. இல்ல மொத்தமா அறுத்துச்சுன்னா ஒரு தொலைஞ்சு போச்சுன்னு என்ன பண்றது, இப்ப போய் மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு கையோட போய் மாத்திட்டு வந்துட்டாரு. அது மட்டும் இல்ல இன்னைக்கு நல்ல நாள். ஸோ சாமி கிட்ட வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோத்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஹாப்பி தான். சங்கீதா மூஞ்சில இப்பதான் பிரைட்னஸே தெரியுது. ஜாலியா இருக்குல்ல? சரி, ஓகே.
பூஜை ரூம் வச்சுட்டு ஈவினிங் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா எடுத்து போட்டுக்கலாம். ஆமா எடுத்து மாட்டிக்கலாம். வாங்கிட்டு வந்து நேரா பூஜை ரூம்ல வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டு தான் போனேன் நான். நல்லபடியா வந்து பார்த்தேன்னா வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி வாங்கிட்டு வந்தாச்சு. சூப்பரா வாங்கிட்டு வந்து சாமிக்கிட்டே வச்சிரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணணும். வெள்ளிக்கிழமை சாமிலாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் மாத்திக்கலாம். சாமி கும்பிடுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாலி உருப்படிலாம் இங்கே எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் கோத்து கழுத்துல போட்டு விடு. ஓகே ஓகே டன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து செயின் எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா, அது சாமி கிட்ட வச்சு சாமிலாம் கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை தாலிலாம் கோத்து கழுத்தில் போடணும். அதுக்கு முன்னாடி டிசைன் வந்து காட்டுறேன். இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பேபி தான் செலக்ட் பண்ணார். எப்பயுமே பேபி வந்தாருன்னா அது பெஸ்ட்டாக தான் இருக்கும். அவரு என்ன செலக்ட் பண்ணாலும் எனக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயின் பேபியோட செலெக்ஷன். ஆல்ரெடி முறுக்கு செயின் போட்டிருந்தேன், அதே மாடல் வேணால் நம்ம வித்தியாசமாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த டிசைன் எடுத்துருக்காரு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தெரியுதா பேபி? நல்லா தெரியுது சங்கீதா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா எப்பவுமே ஒரே மாதிரி செயின் போடாமல் இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நான் வந்து பிளைன் செயின் மாதிரி எடுத்தேன். அந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக செயின் எல்லாரும் ஆமாம் கழுத்தில் போட்டு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாலி செயின் மாதிரி லுக் இல்லை, நார்மல் செயின் மாதிரியே இருந்தது. அதுக்கே அது வந்து பார்த்தீங்கன்னா 4 பவுனு, அதுல 6 பவுன் எடுத்தா தான் கொஞ்சம் பெருசாவே தெரிஞ்சுது. 6 பவுன் அளவுக்கு பட்ஜெட் இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு 3 பவுன்ல காட்டுங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். 3 பவுன் இல்லை 4 பவுன் அந்த அமௌண்ட்லேயே வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். பேபி தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக எனக்கு 5 பவுனில் வந்து செயின் எடுத்து கொடுத்தாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 பவுன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 5 பவுன்ல பெரிய செயின் வாங்கிட்டு வந்துட்ட போல இருக்கே. ஆமா, இந்த செயின் வந்து பாத்தீங்கன்னா 5 பவுன். நான் 4 பவுன் ஆல்ரெடி போட்டிருந்தேன். கூட வந்து ஒரு எனக்கு வந்து பார்த்தனா இதே செயின் 7 பவுன்ல இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. பார்த்தோன்னே அந்த செயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனா பட்ஜெட் செட் ஆகல. சூப்பரா இருந்தது. ஆமா, எங்க 7 பவுன் 9 லட்சம் 9 லட்சத்தி ஆமா எஸ்டிமேட் போட்டா 9,10,000 என்னமே வந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து தங்கம் எடுக்கணும்னா 4 பவுனே வந்து 2 லட்சம் ரூபாய் தான் எடுத்தோம் எங்க சித்திக்கெல்லாம். ஏன் உனக்கு வளையல் எடுக்கும்போது 4 பவுன் 1,60,000 தான். சங்கீதாக்கு வளகாப்புக்கு வளையல் எடுக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் 1,67,000 தான் 4 பவுன் எடுத்தோம். இன்னைக்கு வந்து 7 பவுனே 9 லட்சம் ரூபாய். சம காசு, எத்தனை மடங்கு ஏறி போச்சு. இங்க பாருங்க, இதுலயே வந்து 7 பவுன் செயின் தான் நானும் எடுத்து கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனா எடுக்க முடியல. இது செம சூப்பரா இருக்கு. இதுவே உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இருந்தாலும் வந்து ஆசையை ஒரு நாள் நிறைவேற்றணும். ஓகே 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 கண்டிப்பா. தங்கம்னா ஒரு ஆசை தான். இருந்தாலும் இப்போதைக்கு எல்லாம் சேஃப்டி கிடையாது. அது மட்டும் அது போட்டு பார்த்தேன், ரொம்ப பெருசா இருந்தது. ரொம்ப பெருசா இருந்தது. ஆமா, இது ஓகேவா இருந்தது. நான் எப்பயுமே போட்டிருந்தேன் இல்லையா, அதே சைஸ். ஆமா, இது கொஞ்சம் வந்து அழுத்தமா இருக்கு. அது முறுக்கு செயினா கொஞ்சம் பெருசா இருக்கும் பாருவியா. இது வந்து கொஞ்சம் அழுத்தமா நல்லா சூப்பரா இருக்கு. இது இங்க பாருங்க, இதுதான் டிசைன். அந்த டைமண்ட் கட்டு மாதிரி இருக்கு சுத்தியுமே. இங்க பாரு, டைமண்ட் கட் தான். அதேதான், டைமண்ட் கட் மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு, அழகா. பேபியோட செயின் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். கொஞ்சம் வந்து 2 பேரும் சேமா இருக்க மாதிரி இருக்கும். நான் காட்டுறேன் அவன் செயின் கட்ட. என்னோட செயினுமே கொஞ்சம் லைட்டா மேட்ச் ஆகும். பாய்ஸ் செயின் மாதிரி, ஆனா அது வேற டிசைன் தான். இது டிசைன் வேற, ஆனா தூரத்துல இருந்து பார்க்கிறதுக்கு என்னோட செயின் மாதிரியே மேட்ச் ஆகும். பாகுபலி கட்டப்பா செயின். இது கட்டப்பா ரெண்டுமே பாகுபலி கட்டப்பா. கட்டப்பா செயின் பேபி. இது கட்டப்பா செயின். ஆமா, பாகுபலி செயின் வந்து அந்த முத்து முத்தா இருக்கு அது மாதிரி மட்டும். ஆனா இது அது மாதிரி கிடையாது சங்கீதா. இது வந்து போல் எப்படின்னா கேப்பா இருக்கும். இதுக்கு அப்படியே இது நல்லா அழுத்தமா இருக்கும். இதுல ரொம்ப கேப்லாம் இருக்காது, ஃபுல்லாவே ஃபில் ஆயிருக்கும் ரெகுலர் யூஸ்க்காக இது. ஆமா, நாங்க வந்து பாத்தீங்கன்னா 4 பவுன் செயின் எடுத்துட்டு போனோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 1 பவுன் எக்ஸ்ட்ரா வந்து அந்த தாலியில இருந்த சின்ன சின்ன உருப்படி இருந்தது. ஆமா, மொத்தம் நாங்க எடுத்து போனதே 5 பவுன். 40 கிராம் இருந்தது இல்ல நம்ம எடுத்துட்டு போனது. கரெக்டா 37,700 கிராம் வந்தது. முறுக்குனா பிறகு ஆமா, மொத்தமா எடுத்து வெயிட் போட்டது வந்து 40 கிராம் வந்தது. அதுல அந்த இதுல மண்ணோ செப்போ இருக்கும்ல, அந்த அரக்கு அந்த இது எல்லாமே மைனஸ் பண்ணி உருக்கி அதுக்கப்புறம் 37 கிராம் வந்தது. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 பவுன் அந்த எக்ஸ்ட்ரா வந்து அதுக்கப்புறம் காசு போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எடுத்தோம். ஸோ இப்போ அக்ஷய தேதி ஆஃபர் போகிறதால ஜாய் ஆலுகாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக்லாம் வேறு கொடுத்தாங்க. ஆமாம், 8,000 ரூபாய் கேஷ்பேக். ஆமாம், 8,000 வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறமா நம்ம ஷாப்பிங் ஏதாவது போனால் அதில் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். நவம்பர் மாதம் வரைக்கும் டைம் இருக்கு சங்கீதா, எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அக்ஷய தேதி ஆஃபர் தான் போயிட்டு இருக்கு. அக்ஷய தேதி முன்னிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 பவுனில் நகை எடுத்துன்னு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ இப்போ வந்து இதை போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே. நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ பணம் பே பண்ணோம்? 1,67,000 என்ன பே பண்ணோம் சங்கீதா.
ஏன்னா நம்ம எடுத்துட்டு போன நகை இல்லாம எக்ஸ்ட்ரா 1,67,000 பே பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து பாத்தீங்கன்னா 5 பவுன் நகை எடுத்துட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா 5 பவுன் நகை தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆனா எக்ஸ்ட்ரா நாங்க பே பண்ணிருக்கோம். ஏன்னா பழைய நகையில வேஸ்டேஜ், அதுக்கப்புறம் அப்போ என்னோட நகை அதுல பியூரிட்டி கம்மி, 18% தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பியூரிட்டியா வந்தது. ஸோ இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா பழைய நகையை வந்து மாத்துறதுக்கே மனசு வரல, நாங்க மாத்தவே இல்லை. ஏன்னா அப்போ எடுத்தது, அப்போ வந்து நான் வந்து ஏஜ் அட்டென்ட் பண்ண உடனே காசுலாம் வந்தது இல்லையா. அப்புறம் எங்க வீடு கிரகப்ப சொன்னாங்க, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா காசு வரும்போது எங்க அப்பா அம்மா எடுத்து வச்ச நகை. அப்போ வந்து அந்த ஆல்மார்க்லாம் கிடையாதுல்ல, ஆல்மார்க் இந்த 916 அது மாதிரிலாம் கிடையாது. அப்போ என்ன நகையோ அப்போதான் அது பெஸ்டா இருந்தது, அதுதான் நாங்க சாதா நகைலாம் எடுக்கலாம். அப்பயே அது என்ன பெஸ்ட்டோ அதுதான் எடுத்தாங்க. ஆமா அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா பியூரிட்டி கம்மியா இருந்ததுனால நிறைய வேஸ்டேஜ் எல்லாம் வந்து ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த உருப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க வாங்கி போடுறது தானே, அந்த தலையில கட்டுறது காசு, கல்யாணத்துக்கு காசு கட்டுவாங்கல்ல, அந்த வாழை சிப்பு அது மாதிரி இதெல்லாம், அதெல்லாம் முக்காவச்சு களிமண் வச்சிருந்தாங்க. அதுல ஒண்ணுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ், பாதி மேல அரக்கு தான் இருந்தது. அது 40 கிராம் வெயிட் போட்டாங்க பேபி. அது உருகி வெயிட் போடும்போது 37 கிராம் தான், 3 கிராம் போயிடுச்சு. அது நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தங்கம் அந்த உருகிற இடத்த போய் பார்த்தேனே. அதை உடைச்சி அது உள்ள இருக்க மண்ணு எல்லாம் எடுத்தாங்க. அந்த மண்ணு அரக்கு அது எல்லாமே எடுத்துட்டு நெருப்புல போட்டு வந்து பார்த்தோன்னா அதை உருக்கி அதுக்கப்புறம் எடுத்தாங்க. அப்ப உருக்குன அப்புறம் பியூரிட்டி அதிகமா இருந்தது. ஃபர்ஸ்ட் 18% இருந்தது. ஆமா, உருக்குனதுக்கு அப்புறம் 20% வந்துச்சு. ஆமா ஆமா. சோ மொத்தமா எப்படி போட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பேபி நகை ஆசைப்பட்ட மாதிரி வாங்கியாச்சு. ஜிஎஸ்டி இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஆசைப்பட்டாரு, செயின் சங்க கருப்பாயித்துன்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு கமெண்ட் போட்டுருந்தாங்க. ஆமா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான். ஆனா திடீர்னு அப்ப அவங்களுக்கு நான் ரிப்ளை கூட பண்ணேன், இதெல்லாம் எப்படி சிஸ்டர் மாத்த முடியும், தங்க வைக்கிற விலைக்கு இதெல்லாம் மாத்தி எல்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு அப்ப நான் கமெண்ட் கூட போட்டிருந்தேன். அவங்களும் ஆமான்ற மாதிரி கமெண்ட்ஸ் ரிப்ளை போட்டிருந்தாங்க. அப்பதான் பேபி கிட்ட வந்து நைஸா சொல்லிட்டு இருந்தேன், பேபி இது ரொம்ப கருப்பாயிடுச்சு போல பேபி, மாத்தி கூடான்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் மாத்த முடியாது, ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா தானா மாத்தி கொடுத்துட்டாரு. உடஞ்சதுனால வேற வழியே இல்லாம கூட்டு போய் மாத்திட்டு வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ஹாப்பியா செய்தா? டபுள் ஹாப்பி. இத கழுத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் இந்த செயின் மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், செயின் வந்து பாத்தீங்கன்னா போட்டாச்சு. இந்த செயின் எப்படின்னு சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கா பேபி? சூப்பரா இருக்கு சங்கீதா. கரெக்டா போய் கழுத்துல ஃபிட் ஆயிடுச்சு. இத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட செலக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. இப்போ இந்த செயின் தான் கொஞ்சம் கருப்பா இருக்குல்ல, அது பழைய செயின் அப்படிதான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாலிஷ் பண்ணி போட்டா, நம்மளே வாஷ் பண்ணி நல்லா தேய்ச்சி போட்டாலே நல்லா வெள்ளையா மேட்ச் ஆயிடும். ஆனா என் கழுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா செயின் கருப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும், நன்னதான் கோல்டு போட்டாலும். ஆமா, ஹீட் உடம்பு எனக்கு. சரி, இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஓகேவா? ஓகே. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், காலையில காட்டுறேன், நல்லா பகல்ல எப்படி இருக்கு. ஆமா, இப்போ கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா இருக்கிறதுனால சரியா தெரிய மாட்டேங்குது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா, நான் விடிஞ்சிடுதா ஃப்ரெண்ட்ஸ்? இங்க அப்படியே நம்ம வீட்டுல டைம் ஓடுறத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மணி 9:20 ஆகுது. ஜஷிதாக்கு லீவ் விட்டாலும் விட்டாங்க, 2 பேரும் தூங்கி எழுந்திருக்கிறதுக்கே 9 மணி ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் டிஃபன் செய்யல, பசி எடுக்குது, எதுவுமே பண்ணல. ஐய் பாத்தியா, ஜாலியா சொல்ற பாரு. இங்க பாருங்க, நான் தூங்கி எழுந்திரிச்சு பொம்மை படம் பாக்குறேன். ஜாலியா இருக்குதா? அவ்வளவுதான், ஜெஷிதாக்கு லீவ் விட்டுட்டாங்க. இதோட ஜூன் 4 தான் ஸ்கூல் ஜெஷிதாக்கு. படிக்கலாம். ஆனா இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா லீவ் என்ஜாய் பண்றோம் நாங்க. ஜெஷிதாக்கு தான் லீவ் விட்டாங்கன்னு உனக்கே லீவ் விட்ட மாதிரி இல்ல, ஜாலியா இருக்க நீ? ஜாலியா தான் இருக்கு. அதனாலதான் நீங்க 9:30 மணி வரைக்கும் தூங்க முடியுது. இல்லன்னா காலையில 6:30 மணி 7 மணிக்கெல்லாம் ஏஞ்சிருக்கணும்ல. ஆமா, ஜாலியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் தூக்கம் இன்னைக்கு. பொருளே பாத்தியா கரகரன்னு வந்து கட்ட பொருளாக கேக்குது. இப்பதான் ஏஞ்சி டீ போட்டு குடிச்சிருக்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா சமையல் வேலை பொறுமா நடக்கும். காலையிலே வந்து நான் வந்து குருமா செஞ்சு தரேன் உனக்கு அப்படின்னு நேத்து சொன்னாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப செஞ்சு சாப்பிட வேண்டியதான், நம்ம எப்ப ஏஞ்சிருக்கோமோ அதுதான் காலையில. சரி, ஓகே. லீவ் விட்டா ஜாலி தான் இல்ல ஜெஷிதா? ஜெஷிதாக்கு ஜாலியா? லீவ் விட்டா என்ன பண்ண போற? இந்த லீவ் ஃபுல்லா என்ன பண்ண போற ஜெஷிதா நீ? சொல்ல, அப்பா பாரு. என்ன பண்ண போற? இத நான் எதிர்பார்க்கவே இல்லையே ஃப்ரெண்ட்ஸ். பாஞ்சாயா வீட்டுக்கு போக போறாரு அவரு. அப்ப வந்து பாஞ்சாயத்தை பேசணுமே. தண்ணி சொன்னே
அப்ப நான் வர சொன்னேன். இப்ப சிச்சிட்டேன். ஓகே நேற்று போன் பேசும்போது ஊருக்கு வந்து கூட்டிட்டு இருந்தாங்க. அப்ப நான் வரமாட்டேன், நான் இங்கே இருப்பேன். அப்ப நாங்கெல்லாம் போறேன்டினா அப்ப நான் தனியா இங்கே இருப்பேன் அப்படி சொன்னேன்ல. அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொன்னேன்லன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி ஃபுல்லா சொல்லின்னு இருக்காரு. சோ நைட்டு பேசணும்ல ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு, அப்ப ஊருக்கு போலான்றா. பாஞ்சாயா வீட்டுக்கு போலாமா? ஒரு 2 நாள் கழிச்சு போலாம். ஒரு 2 நாள் நம்ம வீட்டுல இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டீலாம் குடிச்சிட்டு அடுத்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா என்னோட செயின் கிளீன் பண்ண வந்துட்டேன். நேத்து நைட்டே வந்து நான் இந்த சின்ன செயின் வந்து சபீனா பவுடர்ல போட்டு ஊற வச்சேன். சபீனா பவுடர், அப்புறம் வந்து அந்த விம் லிக்விட் இருக்குல்ல, லெமன் கூட ஊத்தி இருக்கலாம். லெமனா ஊத்தக்கூடாதா? அதெல்லாம் ஊத்தல, சபீனா பவுடர்ல போட்டு ஊற வச்சாலே நல்லா வெள்ளையடி வெள்ளை குளிச்சலாம். இது உள்ள நம்ம ஊத்திக்கலாம். அப்பனா புதுசா ரோஜாவும். இப்ப இதுவே நல்லா வெள்ளையா இருக்கிற மாதிரி தான் இப்படி இருக்கு. ரொம்ப கருப்பா இருந்தது. ஆமா பரவாயில்ல, ஒயிட் ஆன மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. ரொம்ப பிளாக்கா இருந்தது சங்கீதா. அழுக்கு எல்லாமே வெளியே வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணுவோம், பிரஷ் வச்சு தேய்ப்பாங்க எங்க வீட்டுல எங்க அம்மாலாம். நான் வருஷத்துக்கு ஒரு தடவை கூட இதெல்லாம் தேய்ச்சி போறதில்ல, அதனால ரொம்ப கருப்பா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி கோல்டு செயின்லாம் வீட்டில் எப்படி பாலிஷ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வெள்ளையாக்குறது, அழுக்கு தேய்ச்சி எப்படி எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நான் வந்து சபீனா பவுடரும் அந்த லிக்விடும் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ சோப்பு லைட்டாக போட்டு தேய்க்கலாம். ப்ரஷ் வச்சு தேய்க்க போறோம். ஓகே, தேய்ச்சி புதுசா ஆக்கும். நம்ம புதுசா ஆக்கிட்டு காட்டலாம். புது செயினா மாத்திரம். ஓகே ஓகே. இந்த செயின் வந்து பாலிஷ் பண்றதுக்கு ஒரு பிரஷ்ல கொஞ்சம் பேஸ்டும் அதுக்கப்புறம் சோப்பு எடுத்துட்டு வந்திருக்கேன். ரெண்டுத்தையும் வச்சு தேய்ப்போம். நிறைய பேரு பேஸ்ட் போட்டு கொதிக்க வைக்கிறாங்க சுடு தண்ணில, மஞ்சள் தூள். கோல்கேட் பேஸ்ட் போட்டா நல்லா வேல்யூ இதுவா இருக்கும் சங்கீதா. ஏன்னா பல்லே வெள்ளையாவது, தங்கம் வெள்ளையாவது. பாப்போம், நான் வந்து பேஸ்ட் தான் போட்டு விளக்குறேன். சரி, கோல்கேட் இல்ல, க்ளோஸ் அப். நம்ம வீட்டு ரெட் கலரா வருது கேட்டேன். அது லைட்டா இது தேய்ப்போம். செயின் இருக்கிற இடமே தெரியல, சின்ன செயின். சின்ன செயின் இது வந்து நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு போட்டது. உங்க வீட்டுல ஒரு பவுன் செயின் போட்டாங்க, நாங்க உனக்கு ஒரு பவுன் செயின் போட்டோம். உன் செயின் தான் உடஞ்சு போச்சு, பட்டையா போட்டோம் எங்க வீட்டுல. ஆமா, இது மெலிசா கட்டையா இருக்கிறதுனால இது இவ்வளவு நாள் உடையல, நல்லா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையா ஆக்கிட்டேன் செயினை. ஆனா இது எவ்வளவு தேய்ச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கிற மாதிரியே தான் ஒரு ஃபீல். கலர் மாறவே மாட்டேங்குது. ஏன்னா பக்கத்துல கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல போய் அழுக்கு பூந்துக்குதுன்னு நினைக்கிறேன். தெரியல. ஆனா நான் சோப் போட்டு பிரஷ் போட்டு நல்லா தான் நல்லா ஊற வச்சு நல்லா கழுவியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 916 மட்டும் தான் போட்டிருக்கு. ஆக்சுவலி ஏஆர்ல எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதோட செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு இது பண்ண ஒரு மேபி அந்த முன்னாடி எல்லாம் தங்கம் வாங்குறதுலாம் இது மாதிரி தான் கருப்பா இருக்குமான்னு தெரியல. பழைய தங்கம் கழுத்தே கருப்பா ஆயிட்டு இருந்தது தெரியுமா? கவரிங் போட்டா இப்படி கருப்பாகும், அது மாதிரி கழுத்தே கருப்பாகுது. சோ இதையும் செக் பண்ணி பார்ப்போம். பியூரிட்டி எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபியூச்சர்ல மாத்த தந்தா மாத்தலாம். ஓகே. இப்போ எப்படி இருக்கு? வெள்ளையா இருக்கா? இப்போ ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது சங்கீதா. முன்னாடி ரொம்ப பிளாக்கா இருந்தது. ஆனா புது நாங்க போட்டுருக்கு இப்போ கொஞ்சம் கருப்பா தெரியுது. ஆனா முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் தேவலாம் இல்ல? ஆமா. இது மேட்ச் பண்ற மாதிரி ஒன்னு எடுத்து கொடுத்துரு பேபி, நல்லா இருக்கும். இது எடுத்து போயிட்டு இப்போ புது டிசைன் நல்லா குண்டு குண்டா அப்படியே நீட்டா மணி வச்ச மாதிரிலாம் இருக்குல்ல, டாலர் வச்ச மாதிரி, அது மாதிரி வாங்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா என்னோட தாலி செயின் மாத்தியாச்சு. அதுக்கப்புறம் நார்மல் செயினுமே நல்லா கழுவி சூப்பரா வெள்ளையா போட்டாச்சு. சோ எல்லா அக்ஷய திருதிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க நகை எடுப்போம். அதாவது ஜெஷிதா பிறந்ததுல இருந்து தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் அக்ஷய திருதினா என்னன்னே தெரியாது. ஜெஷிதா பிறந்ததுக்கு அப்புறம் தான் அக்ஷய திருதிக்கு போயிட்டு அவளுக்காக ஒரு நகை வாங்கலாம் சொல்லிட்டு போய் எடுத்தோம். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 வருஷமா ஏதோ எங்களால முடிஞ்ச 1 கிராமாவது வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ போயிட்டு அக்ஷய திருதிக்கு எடுத்துட்டு வந்துருவோம். சோ இந்த வருஷமும் அக்ஷய திருதியை முன்னிட்டு நம்ம போயிட்டு இந்த செயின் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதான் பழைய செயின் கொடுத்தாலுமே நம்ம 1 பவுன் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கோம். அது ஒரு சேவிங்ஸ் மாதிரி தானே. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டைம்ல நகை எடுத்தது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கல்யாணம் ஆயிட்டு முன்னால இருந்தே சும்மா டைம்ல வந்து நகை எடுத்த விட இந்த அக்ஷய திருதி இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைமாவது கண்டிப்பா எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வச்சு போய் சும்மா வாங்கிட்டு வரோம். அது ஒரு நல்ல பழக்கம் தானே. ஆமா, தங்கம் சேவிங்ஸ் பண்றோம் அவ்வளவுதான். இருக்க விலை வேற ஏறி போச்சு. முன்னாடி ரொம்ப கம்மியா இருந்தது, இப்போ வந்து 14,000 சில்லறை விக்குது இல்ல. நேற்று எவ்வளவு 1 கிராம் தங்கம்?
நேத்து ஆமா 14,200 ரூபாய் நேத்து. ஸோ தங்க விலைலாம் ரொம்ப ஏறி போச்சு. இதுவே சீட்டு போட்டுருக்கலாம். நாங்கள் இது வந்து 15% வேஸ்டேஜ், அந்த மேக்கிங் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15% இருந்தது. 8% சொல்லிட்டு அதிகமாக வருது. இதுவே நம்ம சீட்டு கட்டி எடுத்தோம்னா வச்சுங்களேன், அதெல்லாம் இல்லாமல் மேக்கிங் சார்ஜே இல்லாமல் எடுக்கலாம். ஸோ அதெல்லாம் சீட்டுலாம் கட்டி வைக்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதெல்லாம் பேபி பண்ணவே மாட்டாரு. ரொம்ப வற்புறுத்தி ஒரு சீட்டு போட்டு வச்சிருந்தேன். அதை வச்சுதான் நம்ம லாஸ்டா ஒரு செயின் காட்டினோம் இல்லையா, அந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தது. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து ஏதாவது நகைச்சீட்டுலாம் போட்டு எடுத்தாதான் எடுக்க முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற தங்க விலை அதிகமாயிடுச்சு. எப்படியா இருந்தாலும் எவ்வளோ விலை ஏறினாலும் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க. தங்க விலை ஏறிக்கின்னு தான் இருக்கு. எப்படி இறங்குமானு தெரியல. இருந்தாலும் வாங்கி சேஃப்டிக்கு வாங்கி வைக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு ஒரு கேர்ள் பேபி வேற இருக்கா. ஸோ தங்கம் சேர்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நீங்களாம் தங்கம் எப்படி சேர்த்து வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்ஷய திருதிக்கெல்லாம் நகை எடுப்பீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய்.